சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஆமென் ஸ்தோத்திரம் போடுகிற வேஷம் அல்ல. இன்னைக்கு நிறைய இடத்துல ஆமென் சபைகளையே சொல்லுகிறேன், பாஸ்டர்ஸை சொல்லுகிறேன், விசுவாசிகளை சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களை சொல்லுகிறேன். ஆமென். அது சுவிசேஷம் அறிவிப்பதற்காக போடுகிற வேஷம் அல்ல, தங்களுடைய சபையை விளம்பரப்படுத்துவதற்காய் போடுகிற வேஷம். அல்லேலூயா. தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காய் போடுகிற ஒரு வேஷம். தாங்கள் வீடு வீடாக சென்று பணங்களை வசூல் பண்ண, காணிக்கை வசூல் பண்ண போடுகிற ஒரு வேஷம். தங்களுடைய வயிற்றை நிரப்ப அந்த வீட்டுல போனா பலகாரம் கொடுப்பாங்களா, இந்த வீட்டுல போனா பிரியாணி கொடுப்பாங்களா, ஆமென் சொல்லி முதல் நாளே முதல் வாரமே விசுவாசிகளுக்கு அறிவிப்பு கொடுத்து காணிக்கை கவர்களை கொடுத்து இத்தனை திகதி இத்தனை மணிக்கு நாங்க இத்தனை பேர் வருவோம், நீங்க இன்னென்ன எல்லாம் உங்க வீட்டுல ரெடி பண்ணி வைக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட தங்கள் மாம்ச இச்சைக்காக போடுகிற ஒரு வேஷமாய் காணப்படுகிறது. பெரும்பான்மையாய் இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு ஆட்டமாடி பாட்டு பாடி அவர் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆடுவதினால் எந்த புண்ணியம் அல்ல, நீ ஆடுவதினால் எந்த பக்தியும் வளராது, நீ ஆடுவதினால் உனக்கு பரிசுத்தம் அதிகரிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆடுவதினால் இன்னொருத்தன் கீழே விழுவானே தவிர, நீ ஆடுவதினால் இன்னொருத்தன் இடறுவானே தவிர, நீ ஆடுவதினால் ஆமென் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நீ அவனுக்கு சொல்லி அந்த வார்த்தை அவன் இருதயத்திலே விழுந்து அவனுக்குள்ள மாற்றம் வந்தாதான் அது சரியான ஒரு மாற்றம், அது சரியான ஒரு மனமாற்றமாய் மாறுகிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.